நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்ன எழுப்பி விட்டனா? பாரு நக்கலை, நான் எப்ப தூங்குனேன்? அதுவும் உட்காந்துக்கிட்டு யாராவது தூங்குவாங்களா? வாத்தியாராச்சே, கிளாஸ்ல உட்காந்து தூங்கி பழக்கம் இருக்கும், அதான் தூங்கிட்டீங்களோன்னு பார்த்தேன். வாத்தியார் உழப்பு உனக்கு அவ்வளோ ஈஸியா போச்சா? கையில் என்ன காஃபியா? குடு. என்ன இன்னும் நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? சின்ன பொண்ணு தானே, விடுங்க. இல்ல, இயல்பாவே இசைக்கு டப்பாஸ் மாதிரி பொறிவா. ஆனா இதுவரைக்கும் அவன் எதிர்த்து பேசினதே இல்லை. அதான் பயமா இருக்கு. அவ சூழ்நிலை அப்படிங்க. அவ மனசுல இருந்ததை அவ கொட்டிட்டா. நம்ம கிட்ட சொல்லாம அவ வேற யார்கிட்டங்க சொல்லுவா? பாவங்க. பாத்துக்கலாமே. நீங்க காஃபியை குடிங்க. புரிஞ்சுக்கவே முடியலங்க. பசங்க எப்ப எதை ஈஸியா எடுத்துக்குவாங்க, எதை எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. வாத்தியார் நீங்களே இப்படி நினைச்சா அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதுவும் கரெக்ட் தான். ஏதோ சிட்டில வளர்ந்த பொண்ணுனா 4 பேரை பார்த்திருப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணுல பட்டு பழகி இருக்கும். இது கிராமம். இந்த வயசுல அவ இதை ஏத்துக்கணும்னு நாம நினைக்கிறது தான் தப்பு. நீ சொல்றத பார்த்தா டப்பாஸ் மேல ஏதோ நியாயம் இருக்க மாதிரி சொல்ற. நியாயம் அது இதுலாம் கிடையாதுங்க. இப்ப அது பிரச்சனை இல்ல. இப்ப அவ எப்படி மாறுவாங்கிறதுல தான் பிரச்சனையே இருக்கு. நாம தான் ஏதாவது பண்ணணும். அதான் எப்படி? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லு. நம்மளுக்குள்ள என்ன தப்பு? சரி, நீங்க அவளை இன்னும் குழந்தையாவே பாக்குறீங்க. அதான் பிரச்சனையே. அதனாலதான் அவளோட பேச்சு உங்களுக்குள்ள இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன சொல்ற? ஏதோ வீட்டுல இருக்க குழப்பத்துல 2 வார்த்தை பேசிட்டா, அதுக்காக அவ பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு சொல்ல முடியுமா என்ன? அவ எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைதான். இதுதான், பசங்க வளர்ந்துருவாங்க. ஆனா அவங்கள வளர்த்த பெற்றோரும் ஆசிரியரும் எப்பவும் அவங்கள குழந்தைங்களாவே நினைப்பாங்க. என்ன சொல்ற? ஆமா, நீங்க வந்தப்ப பார்த்த டப்பாசு வேற, இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசுற டப்பாசு வேற. அது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, என்னால நல்லா உணர முடியுதுங்க. என்ன பசங்கண்டா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணுமா என்ன? முன்ன பின்ன அப்படித்தான் பேசுவாங்க. அதுக்காக அவங்க கிட்ட நம்ம வித்தியாசம் பார்க்கவே கூடாது. அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு இடைவெளி அதிகமாயிரும். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணமாயிரும். நான் அப்படி சொல்ல வரலங்க. அவ இப்ப நல்ல மெச்சூர்டா பேசுறா. அவ பேசினது ஏதோ கோவத்திலயோ ஆதங்கத்திலயோ பேசின பேச்சு இல்ல, யோசிச்சுதான் பேசுறா. அவ அம்மா அப்பா எல்லார பத்தியும் யோசிக்கிறா. அவ பக்கமும் நியாயம் இருக்கு. சூழ்நிலைக்காக மாத்திக்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். என்ன அப்படி பாக்குற? நான்லாம் உன்னை சூழ்நிலைக்கு அவெல்லாம் கட்டிக்கல, விரும்பித்தான் கட்டிக்கிட்டேன். தேங்க்ஸ். இப்ப டப்பாஸ் எப்படி வெளியே கொண்டு போறதுன்னு எதுவுமே புரியல. டப்பாஸ் இப்படியெல்லாம் யோசிக்கிண்டு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ பேசுறத கேட்க கேட்க எனக்கு ஒன்றும் புரியல. நாம ஏதோ தப்புன்னு கூட எனக்கு தோணுது. குடும்ப பொருளாதாரம் பிரச்சனை அது இதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவ எதையோ பேசி என்ன திணற அடிச்சுட்டு போயிட்டாளே. அவ இன்னும் அவங்க அப்பா பொண்ணுன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா. முன்ன மாதிரி அட்வைஸ் பண்ணா அதை கேக்குற நிலைமையில பசங்க இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. அவங்க மாற்றத்தை அவங்க வீட்டுலதான் உணர மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியில போய் அவங்கள மாத்துங்க. சந்ததி சாக்கில் அப்பப்ப எனக்கு நீ அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க. உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. நீங்க சொன்னா மத்தவங்க கேட்கணும், ஆனா மத்தவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. அப்படிதானே? சேச்சா, நல்லது யாரு சொன்னாலும் கேட்டுக்கணும். அப்ப இனிமே உங்களோட அப்ரோச்ச பார்த்து முதல்ல பசங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க. அப்ப நான் பேசுறதுல அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரையா? அப்படி சொல்ல வரலங்க. அவங்க எல்லாம் ஒரு ஸ்டெப் வளர்ந்து மேல வரப்ப நாம ஒரு ஸ்டெப் கீழே போய் அவங்கள பாக்குறதுல தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். என்னமோ சொல்ற, சொல்லு கேக்குறேன். என்னமோ இல்லங்க. உங்களுக்கு தெரியாதா, என்னை விட நீங்க தான் பசங்க கிட்ட ரொம்ப அதிகமா பழகிருக்கீங்க. அவங்களுக்கு எது சொன்னா பிடிக்கும், எப்படி சொன்னா பிடிக்கும்னு உங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். சொல்லு பாலு. நான் என்னப்பா சொல்றது? உனக்கு வருமா வராதா? வரும்பா. எங்கடா வருது? கழுத்தளவு தண்ணியில் நிக்க வச்சும் பார்த்துட்டேன், தினம் தேன் குடிக்க வச்சும் பார்த்துட்டேன்.
போதா குறைக்கு பாட்டு கிளாஸ்லயும் சேர்த்து விட்டேன். உனக்கு பாடவே வரமாட்டேங்குதேடா. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அப்படி சொல்லாதடா பாலு. நீ எப்படியாவது பாடியே ஆகணும். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல நீ ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு நான் என்னப்பா பண்ணும்? பாடணும்டா. நீ மனசு வச்சா பாடுவ. உன்னால முடியும்டா. அப்பா நான் என்ன பாட மாட்டேன், நான் சொல்றேன். எனக்கு அது வர மாட்டேங்குதுப்பா. நான் என்னப்பா பண்றது? மறுபடி வரமாட்டேங்குது சொல்லாதடா. உன்னால முடியும். 7 வயசு வரைக்கும் எனக்கு பேச்சு கூட வரல. ஆனா இப்ப மைக் பிடிச்சு பாடலையா? இந்த பல்லவி பாஸ்கரோட ஒரே கலை வாரிசுடா நீ. உனக்கு சங்கீதம் வரலைனா அதை விட நம்ம குடும்பத்துக்கு வேற அசிங்கமே இல்லடா. அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா. ஆமாடா, உனக்கு பசி வரும், தூக்கம் வரும், கிரிக்கெட் வரும். ஆனா பாட மட்டும் வராது. அப்படிதானே? ஆமாப்பா. டேய் டேய், என்ன டென்ஷன் பண்ணாதடா. உன்னை 3 வாட்டி ரெக்கார்டிங் கூட்டு போயிட்டேன். உனக்கு வாய்ஸ் சரியில்லை, நல்லா பிராக்டிஸ் பண்ணி கூட்டு வாங்கன்னு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லிட்டாரு. நல்லா பிராக்டிஸ் பண்ணியா இல்லையாடா? அப்பா தினமும் காட்டு கத்துறேன்ப்பா. பக்கத்து வீட்ல இருந்து வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்கப்பா. பாலு, ஒவ்வொரு நாள் நீ என்ன ரொம்ப கவலைப்பட வைக்கிறடா. உன்னோட கவலையால என்னால கச்சேரியில கூட சரியா பாட முடியலடா. சரிப்பா, நான் காலைல எப்படியாவது பாடி காட்டுறேன்ப்பா. இப்ப எனக்கு தூக்கம் வருதுப்பா. டேய், தூங்குறதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட கொஞ்சம் பாட்டுலயும் காட்டுறா ப்ளீஸ்டா. அப்பா முடியலப்பா, ப்ளீஸ்பா. எனக்கு தூக்கம் வருதுப்பா. சரிடா, உனக்கு காலையில வரைக்கும் டைம் தரேன். நீ பாடி காட்டுற. அது மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்பா தப்பிச்சனா? பாலுவுக்கு பாட்டுல இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குதே. அவனை எப்படி பாட வைக்க போறேன்? ஏர்டெல் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ண வைக்க போறேன்னே தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே, பாவமும் நானே. அசையும் பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே. இசை நின்றால் அடங்கும் உலகே. அப்பா டேய், என்னடா பாலு, இதெல்லாம் நீயா? ஆமாப்பா, எப்படிடா? எல்லாம் பிராக்டிஸ் தான்ப்பா. தினமும் ட்ரை பண்ண வந்துச்சுப்பா. இது ஓகே தானே? நான் போய் படுக்க போட்டா? டேய், நீ மட்டும் இன்னும் பிராக்டிஸ் பண்ணேன்னு வையே. பா அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. நீங்க போய் படுங்க. என்ன ஸ்டாலின் இது? எந்த வருஷமும் நடக்காத கூத்தா இருக்கு. ஸ்கூல் திறக்கிறத 2 வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதான் எனக்கும் புரியல சார். நானும் நேற்று HMக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவரு மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவுன்னு சொல்றாரு. சார் எனக்கு என்னமோ இதுல உள்கூத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். எல்லாம் அந்த அண்ணாச்சி பண்ற வேலையா தான் சார் இருக்கும். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சரி, இன்னும் அண்ணாச்சி ஸ்கூல் அட்மிஷன்ல முடியல? இல்ல சார், இன்னும் 1 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவர் ஸ்கூலுக்கு ஆள் சேர்க்கறதுக்காக நம்ம ஸ்கூல்ல பூட்டி வச்சிருக்காரு. ஜெகதால கில்லாடி ஸ்டாலின் அந்த ஆளு. சார் அவரு நம்ம ஸ்கூலுக்கு பெரிய ஆப்பா ரெடி பண்ணதுக்குள்ளயோ அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் சார். நாம் எதுவும் அவசரப்பட்டு செய்ய முடியாது. மேனேஜ்மெண்ட்டை மீறி நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அது ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். செட்டியா இருந்த வரைக்கும் எல்லாம் முறையா நடந்துச்சு. இப்ப அதிகாரம் கைமாறதுக்கு அப்புறம் எதுவுமே சரியில்லை ஸ்டாலின். சார் சொன்னா தப்பாத்துக்க கூடாது. அண்ணாச்சி யோசிக்கிறதெல்லாம் வெறும் 50% தான் சார். ஆனா அவருக்கு மூலியா இருக்கிறதெல்லாம் நம்ம சம்யுக்தா மிஸ் தானே.
கவலையாதாயா, நம்ம ஆளுகளே இப்போ நம்மளுக்கு எதிரி ஆயிட்டாங்க. ஸ்டாலின், நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அதுக்கு இல்லைங்க சார், ஆயுதம் நல்லவங்ககிட்ட இருக்க வரைக்கும் அது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படும். அதுவே கெட்டவங்க கைக்கு போயிட்டா அது மோசமான விளைவுகளை உண்டாக்கும். சம்யுக்தா ஒரு நல்ல திறமைசாலி. அவங்களோட அறிவை அண்ணாச்சி அவருக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்காரு. சார் அவர் என்ன சார் பயன்படுத்துறது? இப்போ நம்ம சம்யுக்தா மிஸ் ஸ்ட்ரைட்டா களத்துல இறங்கிட்டாங்க. நம்ம மேனேஜ்மெண்ட்டை அடிக்கடி அவங்க பார்த்துட்டு போறதா எனக்கு வாட்ச்மேன் சொன்னாரு. அப்படியா? ஆமா சார். எனக்கே வேற ஆள் மூலியமா தான் தெரியும் ஸ்டாலின். ஆனா நான் அப்ப நம்பல. பார்க்க போனா அது உண்மைதான் தெரியுது. சும்மா இருந்தவளை சீண்டி விட்டது நீ. நீ பாரு, நான் யாருன்னு உனக்கே தெரியும். அடிக்கிற அடியில நீ துண்ட காணோம் துணிய காணோன்னு உன் அர்க்கானிய கூட்டிக்கிட்டு நீ தேனி பக்கம் போறியா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன சவாலா? ஏற்கனவே பாதி பசங்க டிசி வாங்கியாச்சு. எதுக்கு வீணா? விடு விடு. என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த வருஷம் நம்மளுக்கு கடுமையான போட்டி நடந்துட்டு இருக்கியா? இருக்கிற மாணவர்களை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம பாடுபட்டே ஆகணும். முதல்ல காலியா இருக்கிற ஆசிரியரோட இடத்த நிரப்பியாகணும் ஸ்டாலின். சும்மா சார் சொன்னார், பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம தேர்வு பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா இதவே பெரிய காரணமாக காட்டி நம்ம ஸ்கூல்லேருந்து சில மாணவர்கள் அங்கே இழுக்க பார்ப்பாங்க. ஸ்டாலின், ரா பகலா உழைக்க நாங்களாம் ரெடியாக தான் இருக்கிறோம். வேற என்ன பண்ணு சொல்லுங்க சார். நாம நேர்மையா உழைக்கிறதெல்லாம் சரி சார். ஆனா அவங்க குறுக்கு வழியில சருன்னு பூந்து வரும்போது நாம ஆமா வேகத்துல போனா எப்படி சார் வேலைக்கு ஆகும்? அதுக்கு ஏன் சார் நாமளும் ஏதாவது குறுக்கு வழியில போலாம்ல? யோ, உன் புத்தியா எப்படி போகுது? பின்ன என்ன சார், அவன் நம்மள மெர்ச்சின்னு போயினாங்கிறான். நம்ம பார்த்துன்னு சும்மா இருந்தா எப்படி சார்? ஏன் சார், அவங்க 8 அடி பாஞ்சா நம்ம 16 அடி பாயணும் சார். சரி, எப்படி பாய்வ சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன் சார் இங்கே இருக்க போறேன்? தெரியுதுல, அப்போ சும்மா வாய முடிக்கிட்டியா? அடுத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்றதுக்காக நாமளும் தப்பு பண்ணக்கூடாதுயா. நல்லதை போதிக்கிற ஒரு இடத்துல இருக்க நாமளே கெட்ட வழியில் போனால் என்ன அர்த்தம்? சார், வயிறு பத்தினி எரியுது சார். போன வருஷம்லாம் அறந்த வாளுகளை ஓட்டுறதுக்கே சரியா இருந்தது. இப்போ அவனுங்கெல்லாம் சரி ஆயிட்டானுங்க. இப்போ பெரிய வாழை அண்ணாச்சி முளைச்சிட்டாரு. இப்படியா இருந்தா எப்படி சார்? அதாய வாழ்க்கை. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் நடக்கும். நம்ம அதெல்லாம் மீறித்தான் வாழ்ந்தாகணும். ஏன் சார், நல்லது கெட்டது எங்க சார் மாறி மாறி நடக்குது? நம்மளுக்கு வெறும் கெட்டது மட்டும் தான் நடக்குது. குருவி, ஏன் இப்படி புலம்புற? ஸ்டாலின், என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு நம்ம HM பேசி மேனேஜ்மெண்ட்ல ஒரு மீட்டிங் போடுவோம். பிரச்சனை என்னன்னு எடுத்து சொல்லுவோம். ஸ்டாலின், இதை மேனேஜ்மெண்ட்ல பேசினா தீர்வுக்கு வர்ற மாதிரி தெரியல. நாம தான் அதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். இந்த 10 நாள் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணதுலே தெரியலையா அவங்க யார் பக்கம் சாயறாங்கன்னு? இது மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ரொம்பவும் ஒருதலை பட்சமாக மேனேஜ்மெண்ட்டால் முடிவு பண்ணவும் முடியாது. முதல்ல அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதில் இந்த அட்மிஷன் பிரச்சனை, காலியாக இருக்க இடங்களுக்கு டீச்சர்ஸை கொண்டு வர்றது, அப்புறம் நம்மளுக்கு போட்டியாக இருக்க ஸ்கூலுக்கு எதிராக நாமளும் ஒரு சில சலுகைகள் அறிவிப்போம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு சரியான பதில் வரலண்டா அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு எடுப்போம். என்ன கைபமே, இப்பெல்லாம் நான் பார்க்கவே முடியல. ஏன் எங்களுக்குள்ள சார் கூட முடிவு பண்ணிட்டியா? டேய், ஏன்டா அப்படி பேசுற? நான் தான் இப்போ எங்க வீட்டுல இல்லையே, நம்ம ஸ்டாலின் சார் வீட்டுல தான் தங்கி இருக்கேன். அது தெரியும்டா, அதுக்காக இப்படியா? சுத்தமா எங்களை மறந்துட்டேன். டேய், உங்களுக்கு தான் நம்ம சாரை பத்தி தெரியும்ல. அவர் என்ன ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டாரு சார். பக்கத்துல கடைக்கு போயிட்டு சொன்னாங்கடா, அனுப்பவும் மாட்டாருடா. அப்ப எப்படி பொம்மத்த வந்த? சாராக்காவும் இங்கே வெளில போயிருந்தாங்க. அந்த கேப்ல உங்களை பாத்துட்டு போலான்னு அவசர அவசரமா வந்தேன். அம்மா கைபாமு, சார் வீட்டுல போர் அடிக்குதா? சேச்சா, செம்ம ஜாலியா இருக்கும்டா. சார் நிறைய கதை சொல்றாரு. ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கூட்டு போய் கிரிக்கெட் ஆடுறாரு. அக்காவும் எப்பயாவது ஏதாவது என்கிட்ட பேசினே இருப்பாங்க. நேரம் போறதே தெரியலடா. அப்படி போடு, அதனாலதான் இப்ப கிரவுண்ட் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறியா? டேய், எப்போ நான் நினைக்கிறப்ப வந்து பாக்கலாம்டா. ஆனா நான் நினைச்சப்ப சார் வீட்டுல போய் தங்க முடியுமா? அதான். சரி, கிருமி மின்னெல்லாம் ஊருக்கு போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா? ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனானுங்க. இதோட 3 வாரம் ஆயிடுச்சு. அவனுங்க அவ்வளவுதான்டா, ஊருக்கு போனாலே நம்மள மறந்துடுவானுங்க. ஆமா சிட்டி, நீ எங்கேயும் ஊருக்கு போலியா? எனக்கு கூட ஊருக்கு போகணும்தான்டா ஆசையா இருக்கு. ஆனா எங்க அம்மா இருந்தா கூட்டு போவாங்க, அதான் இல்லையே. டேய் சிட்டி, கவலைப்படாதடா. எப்படியும் காலண்ட பாச்சு 10 நாள் லீவ் விடுவாங்கல்ல, அப்ப எங்க அத்தை ஊருக்கு நான் உன்னை கூட்டு போறேன். எங்க சித்தி அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்களா? நீ அதை பத்தின யோசிக்கிற? உங்க சித்தி கிட்ட ஏதாவது ஒரு பொய்யா சொல்லி உன்னை கூட்டு போறது என்னோட பொறுப்பு, போதுமா? சரி, உன்ன எத்தனை நாள்டா சார் வீட்டுல இருப்பேன்? எங்க அம்மா வந்துரும்டா. அது வரைக்கும் நானே நினைச்ச கூட சார் விட மாட்டாரா. ஆமா, இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கான்? சார் தான் அப்பப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி பேசுறாரு.
கேட்டா எதுவும் பயப்படாத, ஒண்ணு இல்ல, அம்மா சீக்கிரமா வந்துடும் சொல்றாரு. டேய் கைமாமே, இங்க என்னடா பண்ற? என்னடா சார் வந்துட்டாரா? இல்லடா, உங்க அம்மா. எங்க அம்மா? டேய் சொல்றா, எங்க அம்மாக்கு என்ன? உங்க அம்மா நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்கடா. டேய் எங்க அம்மா போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா ஆசீர்வாதம். அம்மா அம்மா நான் தான் நல்லபடியா வந்துட்டேன் ஐயா, எதுக்கு அழற? உன்னை பார்க்கதான் அந்த உசுரை கையில பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அம்மா என்னை விட்டு எப்படிமா இருந்த? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுமா. எப்படியாவது நீ வந்துட்டா போதுன்னு நினைச்சம்மா. நான் சொன்னல நீ நல்லா ஆயிடுவேன்னு. ஆமா ஆசீர்வாதம், நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒண்ணு ஆகல, பழிச்சு வந்துட்டேன் ஐயா. சார் சொன்ன நீ நம்பனியா? இப்பயாவது நம்புறியாம்மா? நம்புறேன் ஐயா, நம்புறேன். அந்த டாக்டரும் மருந்தும் என்ன காப்பாத்தலையா. ஓ வார்த்தை தாயா என் உசுரை பிடிச்சு வச்சுட்டு இருந்துச்சு. சரியாயிடுமா சரியாயிடுமான்னு சொல்லிட்டே இருந்த பாரு, அந்த வார்த்தை தான் மருந்து மாதிரி என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. என்னை காப்பாத்தின அந்த ஆண்டவையா நீ. அம்மா சும்மா எல்லாம் சொல்லாதம்மா. நிஜமா தாயா, என் புள்ள என்ன நம்பிட்டே இருக்கின்ற நினப்பு தாயா என்னை காப்பாத்துச்சு. யமனா என் பிள்ளையான்னு பார்த்துட்டு வந்துட்டேயா. என் ராசா நீ தாயா என்னை காப்பாத்தி கொண்டு வந்துட்ட. போமா, நான் என்ன பண்ண? நீ எனக்கு கிடைச்சது மேரி மாதாவோட கருணம்மா. நீ என் கண்ணிலேயே கடந்தையா. இந்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா யாரு பாத்துப்பாங்கன்னு தவிச்சேயா. என் அப்பையா நீ, என்னை பெத்த ராசாயா நீ. நீ இல்லைன்னா என்னை எப்போ தூக்கி போட்டு போயிருப்பாங்க. போன இடத்துல புல்லு முளைச்சு போயிருக்கும். அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. நான் பொழைச்சு வந்ததே உனக்காக தாயா. உன்னை டாக்டர் ஆக்கி பாக்குறதாயா என் கனவு. ஒரு ஆஸ்பத்திரி கட்டி என்ன மாதிரி 1000 பேருக்கு வைத்தியம் பார்க்கணும், அது என் கண்ணார பார்க்கணும்யா. படிப்பு அடைச்சலாம். படிக்கிறம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு அம்மா நீ இருந்தாலே போதும். உனக்கு நான் எது வேணா செய்வேம்மா. நான் படிக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாம படி. என்ன பெத்த ஐயா படுக்கையில கடந்தவளை பழைக்க வச்சிருக்க. இனி ஒன்னு ஆளாக்குறது தான் என் மூச்சு. நல்லா படியா, என்ன வேணாலும் கேளு. 10 பாத்திரம் தேய்ச்சாவது நான் உன்னை படிக்க வைப்பேயா. அம்மா ஏமா இதெல்லாம் யோசிக்கிற? நீ வீட்டுக்கு வந்ததே போதும்மா. இதுவே எனக்கு பெரிய தெம்பா இருக்குது. இதை வச்சு நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேம்மா. நீ உடம்ப பாத்துக்கோ. பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிச்சு இன்னும் 1 வருஷம் மாத்திரை மருந்தெல்லாம் விடாம சாப்பிடணும்னு. அப்பா வாங்கி தரதா இல்லையோ, நான் உன்னை கவனிச்சுக்கிறேம்மா. உன்னை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீ நல்லா இருந்தா அது போதும்மா. ஆசீர்வாதம். ஆமாமா, நீ கவலைப்படாத. நீ வேலைக்கு போற, அது பண்ற இது பண்றன்னு உன் உடம்ப கருத்துக்காத. எனக்கு எல்லாமே தெரியும். நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. நீ என் கூடவே இருந்தா எனக்கு அது போதும்மா. இனிமே உன் கூட தாண்டா இருப்பேன். நீ கவலைப்படாதடா ஆசீர்வாதம். நீ இல்லாம எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரவே பிடிக்கலம்மா. நீ இல்லாம இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சும்மா. ராசா, எங்க பார்த்தாலும் நீ கூப்பிடுற மாதிரியே இருக்கும். திரும்பி பார்த்தா நீ இருக்க மாட்ட. நான் ரொம்ப அழுதுட்டேம்மா. நான் இது வரைக்கும் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுமா. நீ என்னை விட்டு போயிடாதம்மா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லடா ராசா. அப்பா மூச்சுக்கு 300 தடவை நீ பழைக்க மாட்டேன்னு பயமுத்துச்சுமா. ஆனா சார் சொன்னதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியுமா. எங்க சார் எப்பவும் உனக்கு நல்லாயிடுன்னு சொல்லிட்டாருமா. நல்ல மனுஷங்களோட இருக்கிறேன்னு நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கியா. அந்த கடவுளா பார்த்துதான் உன்னை அவரோட சேர்த்து விட்டுருக்காரு. அவர் பேச்ச கேட்டு நடந்துக்கையா. சரிம்மா. அம்மா என்ன ஆசீர்வாதம்? அம்மா என் கையால உனக்கு ஒரு காஃபி போட்டு தட்டா குடிக்கிறியாம்மா? ஐயா, நீ போட்ட சோத்துலதான் ஐயா இந்த உசுறு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா வீட்லயும் அம்மா தான் பிள்ளைய காப்பாத்தும். எனக்கு அம்மாவும் அப்பாவுமா இருந்து என் பிள்ளை என்னைய காப்பாத்துச்சு. போயா, போய் எடுத்துட்டு வாயா. அம்மா உனக்கு ஒன்னும் ஆகாதும்மா.
நான் பாத்துக்கிறேம்மா உன்னை. நீ என் கூட எப்பயுமே இருக்கணும், சரியா? இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேயா. அம்மா, எனக்கு ஒரு ஆசைம்மா. என்னையா? நான் தள்ளி நிக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் கூப்பிடுமா. எனக்கு கேட்கணும் போலயே இருக்கு, கூப்பிடுமா. டேய் கிறுக்கு பையா. அம்மா கூப்பிடுமா. சரி போ. ஆசீர்வாதம் ஐயா, ஆசீர்வாதம்.